வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நம்ம பைனாப்பிளில் ஒரு சூப்பரான ஹல்வா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் எதுவும் சேர்த்த போகிறதில்ல, ரொம்ப பியூராக பைனாப்பிளில் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பைனாப்பிளில் இருக்கிற ஃபுல் சத்தும் நமக்கு கிடைக்கும். குழந்தைங்க பைனாப்பிள் சாப்பிட்லன்னா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப இஷ்டமாக ஆசையாக சாப்பிட்டுப்பாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பைனாப்பிள் ஹல்வா பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு பைனாப்பிள் எடுத்துருக்கோம். மீடியம் சைஸில் இருக்குது. இதை வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. தென் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சின்ன சின்ன பீஸாக அரைக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா 400 கிராம் இருக்குது. இது மாதிரி ரேண்டமாக கட் பண்ணிக்கோங்க. மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்கிற மாதிரி இருந்தால் போதும். இப்போது இதை ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாட்டர் எதுவும் ஊற்ற வேண்டாம், அப்படியே அரைச்சா போதும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பபிள்ஸ் நிறையா வரும். கொஞ்சம் லாங் ஹேண்டில் ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் திக்கானதும் 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கோங்க. ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்படி மிடில் பிரித்து விட்டோம் அப்படின்னா உடனே வந்து சேராமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 8 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு பைனாப்பிள் எந்த அளவுக்கு புளிப்பாக இருக்குது இனிப்பாக இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. பைனாப்பிள் புளிப்பு டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வரணும். இந்த நெய் எல்லாத்தையுமே இந்த அல்வா அப்சர்வ் பண்ணிடும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். முந்திரி மட்டும் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை. வெள்ளரி விதை அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் மேலே ஊற்றிக்கோங்க. ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும், அதுக்காக தான். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளோட பைனாப்பிள் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.